ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12 அருள்வாக்குகள் 32 தொடக்கம் 48 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்று உரைக்கிறார். ஆயத்தமாய் இருப்பது என்பது எப்போதும் விழிப்பாய் இருப்பதாகும். சித்தமும் ஆத்மமும் கொண்ட சித்தார்த்தன் இளவரசனாக இருந்தபோதிலும் கூட இந்த உலகத்தின் நிலையாமையை உணர்ந்து காட்டிற்குள் சென்று நோன்பிலும் தவத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டு போதி மரத்தடியில் அமர்ந்து ஞானம் பெற்றவுடன் கௌதம புத்தராக மாறினார். அவர் ஞானம் அடைந்து சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஒரு மனிதனை கடந்து செல்ல நேர்ந்தது. அந்த மனிதன் புத்தரின் முகத்தில் தெரிந்த அசாதாரண பிரகாசத்தையும் அமைதியையும் கண்டு வியந்தார். அந்த மனிதன் புத்தரை சற்று நிற்கச் சொல்லி, நண்பரே, நீர் யார் என்று கேட்டார். நீர் வானலோக மனிதரா அல்லது கடவுளா என்று கேட்க புத்தர் இல்லை என்றார். அப்படியானால் நீர் மந்திரம் சக்தி படைத்த மனிதரா என்று கேட்க புத்தர் இல்லை என்றார். அப்படியானால் நீர் ஒரு மனிதரா என்று கேட்க புத்தர் இல்லை என்றார். அப்படியானால் நீர் யார்தான் என்று கேட்க புத்தர், நான் விழித்திருக்கிறேன் என்றாராம். தகுந்த தயாரிப்போடு விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி. தகுந்த தயாரிப்பு என்றால் என்ன? அன்றாட வேலைகளை விழிப்புணர்வோடு செய்வதுதான் தகுந்த தயாரிப்பு. ஜான் வெஸ்லி ஆங்கிலிக்கன் இறையியலாளர் மற்றும் மெத்தாடிஸ்ட் என்ற சமயப் பிரிவை தோற்றுவித்தவர். வெஸ்லியை பார்த்து ஒரு பெண்மணி ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை தொடுத்தார். நீங்கள் நாளை நள்ளிரவில் இறந்து உங்களை படைத்தவரை சந்திக்கப் போகிறீர்கள் என்பது உங்களுக்கு திண்ணமாக தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியென்றால் இந்த இடைப்பட்ட குறைந்த நேரத்தை எவ்வாறு செலவிடுவீர்கள் என்று கேட்டார். அதற்கு வெஸ்லி, அம்மா, நான் இப்போது எப்படி என் நேரத்தை செலவிடுகிறேனோ அப்படியே செலவிட விரும்புகிறேன். என் கால அட்டவணைப்படி இன்று மாலை குளோசெஸ்டரில் பிரசங்கிக்க வேண்டும். அங்கே பிரசங்கித்துவிட்டு மறுநாள் காலை 5 மணிக்கும் அங்கு நான் பிரசங்கிப்பேன். அதன் பிறகு டெக்ஸ்பரிக்கு சென்று மதியம் பிரசங்கம் செய்வேன். அன்று மாலை அங்குள்ள மெத்தாடிஸ்ட் இறை சமூகத்தை சந்திப்பேன். பின்னர் நான் இரவு உணவிற்கு வீட்டிற்கு சென்று எப்போதும் போல குடும்பத்தாரோடு உரையாடி இறைவேண்டலில் ஈடுபடுவேன். இரவு 10 மணிக்கு கடவுளிடம் என்னை ஒப்புக் கொடுத்து வேண்டிவிட்டு என் அறைக்கு படுக்கச் செல்வேன். மீண்டும் காலையில் கடவுளின் மகிமைக்காக எழுந்திருப்பேன் என்றாராம். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் தனது தோட்டத்தில் மண்வெட்டி வேலை செய்து கொண்டிருந்த போது அதே கேள்வியை அவருடைய சபை சகோதரர் கேட்டார். அதற்கு பிரான்சிஸ் அவர்கள் கூறினார், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என் தோட்டத்தில் மண்வெட்டியின் உதவியுடன் களைகளை எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்றாராம். அன்றாட வேலைகளை அன்போடும் அக்கறையோடும் செய்தாலே ஆண்டவனுடனான ஆனந்த வாழ்வு நமக்கு நிச்சயம். நினையாத நேரத்தில் மனுமகன் வருவது நிச்சயம். அது இன்று என்று தெரிந்தால் நாம் என்ன செய்வோம், எதை செய்ய மாட்டோம்? லூக்கா 12ஆம் பிரிவு லூக்கா பதிவு செய்த இறுதியியல் போதனையை
3 இடங்களில் குறிப்பிடுகிறார். அதில் ஒன்று இன்று வருகின்ற நற்செய்தி. திரு அவையின் தந்தையர்கள் இயேசுவின் 2ஆம் வருகையையும் இறப்பையும் குறிப்பிடுகிறார்கள். இந்த 2 நேரமும் நமக்கு நிச்சயமாக தெரியாது. இதனை சரியான விதத்தில் அணுக எப்போதும் விழிப்போடு செயல்பட வேண்டும். இறையியல் புண்ணியமான நம்பிக்கையை வாழ்வதற்கான இரகசியம் இந்த இடம்தான், இந்த நேரம்தான். இங்கே இப்போதே இயேசுவை சந்தித்து அவருக்கு பணிவிடை செய்வதுதான். கடந்த காலம் முடிந்துவிட்டது. எதிர்காலம் நாம் கற்பனை மட்டுமே செய்து பார்க்க முடியும், உண்மையில்லை. நிகழ்காலம் மட்டுமே நிச்சயமானது. எனவே நிகழ்காலத்தில் ஆண்டவருக்கு உரிய வகையிலே நம் அன்றாட செயல்களை செய்வோம். ஆமீன்.